ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல சயின்ஸில் 4th லெசன். த டாபிக் நேம் இஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன், know the isomerism of carbon compounds, know the 3 allotrophic forms of carbon, differentiate between the properties of graphite and diamond, recognize the various inorganic carbon compounds with their uses, know the few common properties of the carbon compounds, identify the codes of various plastics, understand the effects of plastics on human life and environment, know the legal measures to prevent the plastic pollutions. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸோடது, கிராஃபைட்னா என்ன, டைமண்ட் என்ன, கார்பனோட காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தா இன்ட்ரடக்ஷன். Carbon is an inseparable chemical entity associated with living things of the earth. The food we eat, the clothes we wear, the cosmetics we use, and the fuels by which we run the automobiles all contain carbon compounds. When we burn the materials like cotton, wood, paper, plastics and rubber, they burn with smoky flame and leave some amount of solids or ash at the end. This is nothing but carbon. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கார்பன் மட்டும்தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் ஆகட்டும், யூஸ் பண்ணுற பேப்பர் ஆகட்டும், கிளாத் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா மெட்டீரியல்ஸ்லுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இருந்தே தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்செப்பரபிள், நம்ம இது வந்து செப்பரேட் பண்ண முடியாது. இட் இஸ் இன்செப்பரபிள் கெமிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, யூஸ் பண்ணுற ஃபியூலேருந்து எல்லாமே வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் மெட்டாலிக் எலமெண்ட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ Anthony Lavoisier named carbon from the Latin word carbo mean coal. This is because carbon is the main constituent of the coal. Coal is a fossil fuel developed from prolonged decomposition of buried plants and animals. So it's clear that all the life forms contain carbon. The Earth's crust contains only 0.032% of carbon parts million per weight. In this form of millions like carbonates, coal and petroleum, and the atmosphere has only 0.03% of carbon dioxide. In spite of the availability of the small amount of carbon nature, carbon compounds have an immense importance in our daily life. For example, we ourselves are made of carbon compounds. About 18% of the weight of the human body is carbon. So first விஷயம் நம்ம கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ நான் மெட்டாலிக் எலமெண்ட். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிற நேமை யார் வந்து வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சர் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்போ அப்படின்னாலே நம்ம கோல் தான், இட் மீனிங் கோல். ஸோ ஏன் அப்படி வச்ச நேம் வந்து பிளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கார்பன் தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு கார்போ அப்படிங்கிற நேமை வந்து இவர் வந்து பிளேஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து க்ரஸ்ட்டில் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 0.03% தான் கார்பன் இருக்குது. அதே போல் நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் பார்த்திங்கன்னா 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ டோட்டல் அவைலபிலிட்டி நமக்கு அட்மாஸ்ஃபியர்லேயும் சரி, வெளியே எங்கே இருந்தாலும் சரி, அதனோட அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கார்பனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போல் நம்ம ஹியூமன் பாடியிலே பார்த்திங்கன்னா 18% வந்து கார்பனோட வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பார்ட் ஆஃப் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கார்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இது மூலிமா நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கார்பனில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸில் என்னென்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நம்மளோட எங்கெங்கெல்லாம் இது அப்ளிகபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். So carbon is present in our muscles, bones, organs, blood and other components of living matter. Carbohydrates, compound formed primarily of carbon and hydrogen, provide fuel for living organisms.
underlie the structure of plants, animals and bacteria and are essential components of DNA and RNA, the molecular blueprints of life. ஸோ கார்பன் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட்டில் ஆகட்டும், ஆர்கன், மசில்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கார்பன் இருக்குது. அதே போல் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது அது அந்த ப்ராசஸ் நம்மளோட சாப்பாடே ஆகட்டும், இது வந்து எப்படி மேடாக இருக்குது. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்ததாக கார்போஹைட்ரேட்ஸே வரும். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கார்பனோட கம்போசிஷன் இது வந்து கண்டிப்பாக இந்த காம்பனண்ட் வந்து கண்டிப்பாக டிஎன்ஏ ஆர்என்ஏல இருந்தால் மட்டும்தான் இது இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம லைஃப் அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு இந்த கார்பன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா a large number of things which we use in our daily life are made up of carbon compounds. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா கார்பனால் மட்டும்தான் மேட் பண்ண முடியும். ஸோ கார்பன் இருந்தால் தான் மேட் பண்ணவே முடியும். The most vital photochemical reactions of plants involve carbon compounds CO2 and chlorophyll. ஸோ மோரோவர் அதை விட ஒரு வைட்டல் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ அதில் இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா CO2 அண்ட் குளோரோஃபில். ஸோ இதில் கூட கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த ப்ராசஸ் கூட நடக்கும், ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தவுட் கார்பன் there is no possibility for the existence of plants and animals including human. Thus carbon chemistry is also called as a living chemistry. ஸோ கெமிஸ்ட்ரி நம்ம கார்பன் பொறுத்த வரைக்கும் அது இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே உயிர் வாழ முடியும். ஸோ த கார்பன் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ known as a living chemistry. ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்டுட்ருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மெயினாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மைல்ஸ்டோன்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் வந்து கார்பனை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் ஹேஸ் பீன் known since ancient times in the form of soot, charcoal, graphite and diamonds. Ancient cultures did not realize, of course, that their substances were different forms of the same element. In 1772, French scientist Antoine Lavoisier pooled resources with other chemists to buy a diamond, which they placed in a closed glass jar. They focused the sun's rays on the diamond, which a remarkable change, magnifying glass and saw the diamond burn and disappear. Lavoisier noted that the overall weight of the jar was unchanged, and that when it is burned, the diamond has combined with the oxygen to form carbon dioxide. He concluded the diamond and the charcoal were made of the same element, carbon. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் அப்படிங்கிற விஷயத்தை யார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1772 ஆண்டனி லவோயிசர் அப்படிங்கிறவர் ஒரு ஜாரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சுருக்காரு. ஸோ டைமண்ட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து ஃபால் பண்ண வைக்கிறாரு. அப்படி ஃபால் ஆகும்போது டைமண்ட் பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகி அது வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இட் இஸ் இந்த கார்பன் வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இன் 1779 ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் கேரல் Scheele showed that the graphite burned to form a carbon dioxide, and so it must be another form of carbon. ஸோ கார்பன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபார்மில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதை தாண்டி கார்பன் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது, நிறைய உருவங்களில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1779 பார்த்தீங்கன்னா கேரல் ஷீல் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டை எரிய வச்சு ஸோ இட் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1796 ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஸ்மித்தசன் Tennant established the diamond is a pure carbon, not a compound of carbon, and is burned to form only carbon dioxide. Tennant also proved that when equal weights of charcoal and the diamond were burnt, they produce the same amount of carbon dioxide. ஸோ 1796 பார்த்தீங்கன்னா ஸ்மித் அண்ட் டெனண்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன், காம்பவுண்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன்ல இல்லாமல் சிங்கிள் பியூர் கார்பனால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு.
இதுக்கு அவர் ஒரு ஒரு ரிசர்ச்சும் பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாரு. ஸோ சார்கோலையும் டைமண்ட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு அவர் பேர்ன் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1855 இங்கிலீஷ் கெமிஸ்ட் பெஞ்சமின் ப்ராய்லி ப்ரொடியூஸ் பியூர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன், ப்ரூவிங் கிராஃபைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் கேரல் ஷீல் சொன்ன மாதிரி பெஞ்சமின் ப்ராடியும் பார்த்தீங்கன்னா பியூர் கிராஃபைட்டும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா although it had been previously attempted without success, in 1955 American scientist Francis Bundy and co-workers at General Electric Company finally demonstrated that graphite could be transformed into diamond at high temperature and the high pressure. ஸோ இவங்க எல்லாருமே சொன்னாலும் கூட அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக ரிசர்ச் வைஸில் எதுவுமே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் பண்டி அப்படிங்கிற 1955 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டை வந்து ஹை டெம்பரேச்சர்லையும் ஹை ப்ரெஷர்லையும் பண்ணும்போது இட் குட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு டைமண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ நம்மள ஒரு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டை வந்து டைமண்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஃப்ரான்சிஸ் பண்டி அப்படிங்கிறவர் ரிசர்ச் மூலிமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1985 ராபர்ட் கர்ல், ஹாரி குரோட்டோ அண்ட் ரிச்சர்ட் ஸ்மெல்லி டிஸ்கவர் fluorescence, a new form of carbon in which the atoms are arranged in a soccer ball shapes. The most recently discovered allotrope of carbon is a graphene, which consists of a single layer of carbon atoms arranged in a hexagons. Graphene's discovery was announced in 2004 by Kostya Nivolsela and Andrei Jim, who used adhesive tape to detach a single layer of atoms from graphite to produce a new allotrope. If these layers were stacked upon one another, graphite would be the result. Graphite has a thickness of just one atom. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1985 3 சயின்டிஸ்ட் யாராவது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கர்ல், ஹாரி குரோட்டோ அண்ட் ரிச்சர்ட் ஸ்மெல்லி, இப்படி இந்த 3 சயின்டிஸ்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் தி கார்பனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த காம்பவுண்ட் பேரை பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்து கார்பனோட ஒரு லாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஃபைன் தான். ஸோ அந்த கிராஃபைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். சிங்கிள் லேயர் அதே போக அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குங்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ கிராஃபைன் டிஸ்கவர் பண்ணக்கப்புறம் 2004 தான் இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்சியா நோவோஸ்லேவோ அண்ட் த ஆண்ட்ரியூ ஜிம் அப்படிங்கிறது தான் இதை வந்து டிஸ்கவர் பண்ணி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் தான் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரோப் ஆஃப் அல்லோட்ரோஃப்னும் இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் த லாஸ்ட் ஃபார்ம். ஸோ கிராஃபைனுக்கு அப்புறம் இன்னும் யாரும் வந்துட்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் த கார்பனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ கிராஃபைன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திக்னஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆட்டம், ரொம்ப ஒரு திக்னஸான ஒரு ஆட்டம்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ கார்பன் எப்படியெல்லாம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் இஸ் ஃபவுண்ட் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்ட் ஸ்டேட் இன் நேச்சர். ஸோ கார்பனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கம்பைன்ட் ஸ்டேட் ரெண்டு வகையிலையும் வந்து இது சிச்சுவேட் ஆகிருக்கும். ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் ஆஃப் கார்பன் ஒன்லி. ஸோ ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஒன்லி கார்பனால் மட்டும்தான் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட், கிராஃபைட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி மேட் அப் ஆஃப் தி கார்பன். அதே பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கார்பனோடு சேர்ந்து வேறு ஏதாவது எலமெண்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் அ கம்பைன்ட் ஸ்டேட். ஸோ மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் ஆஃப் அ கார்பன் கம்பைன்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, calcium carbonate, carbohydrate, petroleum. So in the prehistoric period, ancient used to manufacture charcoal by burning organic materials. They used to obtain organic compounds both from living things as well as non-living matter. This in the early 19th century, Berzelius classified carbon compounds based on their sources as follows. So based on அது வந்து எந்த சோர்ஸஸை பொறுத்து நம்ம அந்த கார்பன் காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு இதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் carbon compounds. These are the compounds of carbon obtained from a living
organisms such as plants and animals. Example, ethanol, cellulose, starch. So ஒரு living organismலேருந்து ஒரு கார்பன் மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எத்தனால் சொல்கிறாங்க, செல்லுலோஸ், ஸ்டார்ச் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம நேச்சுரல் லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்காமல் நான் லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் இந்த இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். தேஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் பட் அப்டேட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் குளோரைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ இந்த ரெண்டு டைப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பனை பற்றி பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் த மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அவைலபிள் நேச்சர் அண்ட் ஆல்சோ சிந்தசிஸ் மேனுவலி. ஆர்கானிக் carbon compounds contain carbon connected with other elements like hydrogen, oxygen, nitrogen, sulfur, etc. This depending on the nature of other elements and the way in which they are connected with carbon, there are various classes of organic carbon compounds such as hydrocarbons, alcohol, aldehydes and ketones, carboxylic acid, amino acids, etc. You will study about organic compounds in your higher classes. So first பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் நம்ம வந்து செப்ரேட்டாக அந்த ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கார்பன் காம்பவுண்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடாவோ சல்ஃபர் கூடயும் நைட்ரஜன் கூடயும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர், அதோட நேச்சரை பொறுத்து கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஸோ ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். தனியாக பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாமே வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அது வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதோட சேர்ந்தது, அதோட காம்பவுண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே தான் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Until the mid-19th century, scientists believe organic compounds came only from live plants and animals. The reason that organisms possess a vital force that enabled them to produce organic compounds. This concept was known as a vital force theory. ஸோ நம்மளோட mid-19th century வரைக்கும் 19th century பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒன்லி லிவிங் திங்ஸ்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும், அதுலேருந்து மட்டும்தான் நமக்கு வந்து அந்த சோர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த தியரிக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வைட்டல் ஃபோர்ஸ் தியரி அப்படிங்கிறாங்க. பட் இன் 1829 Friedrich Wohlher synthesized urea, an organic compound from inorganic compounds like cyanide and aqueous ammonia. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைட்ரிச் வோஹலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூரியா அப்படிங்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆனால் வந்து இட் இஸ் அது எங்கேருந்து மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வோஹலர் வாஸ் ஆக்சுவலி அட்டெம்ப்டிங் டு சிந்தசிஸ் அமோனியா சைனேட் ஃப்ரம் த ஃபோர்சைட் ரியாக்ஷன். ஸோ இவர் ஆக்சுவலாக என்ன வந்து பண்ண நினச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமோனியம் சைனேட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணும், ஃபோர்சைட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி அமோனியம் சைனேட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத இவருடைய அவரோட அட்டெம்ப்டாக இருந்தது. பட் ஹி அப்டைன் த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் யூரியா அண்ட் திஸ் யூரியா இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிந்தசைஸ் இன் த லெபார்டரி. ஆனால் அந்த அமோனியம் சைனேட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யூரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறி அங்கே வந்து ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ திஸ் சிந்தசைஸ் வாஸ் அ ப்ளோ டு வைட்டல் ஃபோர்ஸ் தியரி. Following Wohler, chemists synthesize many organic compounds like acetic acid, methane, dyes, etc. in laboratory. Hence, Friedrich Wohler is the father of the modern organic chemistry. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ஃபெட்ரிச் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் தி கார்பன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் கம்பேர்ட் டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லிமிட்டட். அமாங் த ஆக்சைட்ஸ், கேர்பிட்ஸ்,
sulfides, cyanates, carbonates and bicarbonates are the major class of inorganic carbon compounds. Formation, properties and uses of some of the compounds are givenable. ஸோ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம மேனுவலாக நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இங்கே ஒரு சில காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, not a natural component of air, mainly added to atmosphere due to incomplete combustion of fuels. So fuels வந்து நமக்கு வந்து கரெக்டான இடத்துல கம்பஷன் ஆகாமல் அட்மாஸ்ஃபியரில் இட் வில் பி மிக்சர். ஸோ அதை நம்ம கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்கிறோம். இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல் சுத்தமாக இருக்காது, ஹைலி டாக்ஸிக் ரொம்பவுமே வந்து ஒரு விஷத்தன்மை உடையது, ஸ்பேரிங் சொல்யூபிள் இன் வாட்டர், ஈஸியாக வந்து வாட்டரில் வந்து சொல்யூபிள் ஆகிடும். அதில் யூஸஸ் அது மெயினான யூசஸ் பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வாட்டர் கேஸ் CO + H2 ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்னென்னு பார்க்கலாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா occurs in nature as a free and combined forms. Combined forms is found in minerals like limestone, magnesite, formed like complete combustion of carbon or a coke. ஸோ கார்பனை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஆனால் பட் இட் இஸ் அ வெரி ஸ்டேபிள், வாட்டரில் வந்து ஈஸியாக வந்து சொல்யூபிள் ஆகும். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து இட் பிளே அ மேஜர் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், மேக்கிங் பிரெட், ப்ரிசர்வேஷன் ஃபார் ஃபுட்ஸ், டு மேக்கிங் யூரியா, கார்பனேட்டட் வாட்டர், ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு, ரெஃப்ரிஜரேட்டரில் ஐஸ், ட்ரை ஐஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கேர்பைட், ப்ரிப்பேரிங் பை ஹீட்டிங். ஸோ இந்த கால்சியம் கேர்பைட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா COவும் கோக் ரெண்டுத்தையும் வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு இந்த கால்சியம் கேர்பைட் வந்து கிடைக்கிது. இது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேஷ் பிளாக் கலரில் சாலிட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டு மேனுஃபேக்சர் கிராஃபைட் அண்ட் ஹைட்ரஜன் டு ப்ரிப்பேர் அசிட்டிலின் கேஸஸ் ஃபார் வெல்டிங். ஸோ அடுத்து கார்பன் டைசல்ஃபைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா directly prepared from C and S. ஸோ C and S directly நம்ம அதுலேருந்து எடுக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கார்பன் டைசல்ஃபைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வந்து பாய்சனஸாக இருக்கும், இட் இஸ் இன்ஃப்ளேமபிள். அடுத்து இப்போ யூசஸில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபார் சல்ஃபர் டு மெயின்டைன் ரயான், ஃபங்கிசைட் அண்ட் இன்செக்டிசைட். நம்மளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த CS2 கார்பன் டைசல்ஃபேட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Calcium carbonate CaCO3 preparing by passing CO2 in the solutions of the slaked lime, crystalline solid, insoluble in water and acid. அடுத்து பார்த்தீங்கன்னா sodium bicarbonate NaHCO3 formed by NaOH with a carbonic acid H2CO3. ஸோ NaOH H2CO3 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடத்தும் போது நமக்கு சோடியம் பைகார்பனேட் வந்து கிடைக்கிது. இது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்யூபிள் வாட்டரில் வந்து சொல்யூபிள் ஆகிற சப்ஸ்டன்சஸ் மாதிரி தான் இருக்கும். யூஸஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து பேக்கிங் பவுடரில் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்க்கு இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்தளவுக்கு நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள், டூனோ பாக்ஸில் கார்பன் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the carbon cycle is a biogeochemical cycle by which carbon is exchanged among the biosphere, geosphere, hydrosphere and the atmosphere of the earth. Carbon is the main component of biological compound as well as a major component of many minerals such as limestone along with the nitrogen cycle and the water cycle. The carbon cycle comprises sequence of events that are the key to make earth capable of sustaining life. ஸோ நமக்கு வாட்டர் சைக்கிள் தெரியும், அதே போக நைட்ரஜன் சைக்கிள் தெரியும், அது மாதிரி கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான சைக்கிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியரில் இருக்கிற ஜியோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கார்பனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸை வந்து மேக் பண்ணுது. ஸோ இங்கே இப்போ இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க
பிளான்ட் ரெஸ்பிரேஷன், அந்த வீட்டில் வர கம்பல்ஷன், அப்போ அனிமலோட ரெஸ்பிரேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா CO2 தான். ஸோ இந்த கார்பன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் சைக்கிள் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நமக்கு அட்மாஸ்பியருக்கு போய், ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இது. இந்த கார்பன் சைக்கிளும் இந்த வாட்டர் சைக்கிள் மாதிரி நடந்தால் மட்டும்தான் நம்ம எர்த் வந்து லைஃப் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ என்னென்னலாம் ஆல்ரெடி நம்ம கார்பன் பற்றி நிறைய பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் known at present is more than 5 million. Many newer carbon compounds are being isolated or prepared every day. Even though the abundance of carbon is less, the number of the carbon compounds alone is more than the number of carbons of all the elements taking together. Why is it that property is in the carbon and no other elements? Because carbon has some unique features such as, so எதனால சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் இல்லாமல் ப்ரொடியூஸே பண்ண முடியாது. ஸோ எதனால் அந்த ஃபீச்சர்ஸ், எந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் எதனால் வந்து இந்த கார்பன் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது, இந்த 5 டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால தான் கார்பன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ராவேலன்சி, அதுக்கப்புறம் மல்டிபிள் பாண்ட்ஸ், ஐசோமெரிசம், அல்லோட்ரோஃபி. ஸோ இந்த 5 விஷயம் இருக்கிறதுனால தான் கார்பன் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஃபீச்சராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேட்டினேஷனாக என்ன, டெட்ராவேலன்சினா, மல்டிபிள் பாண்ட்ஸ்னா என்ன, ஐசோமெரிசம், அல்லோட்ரோஃபி, இது எல்லாமே பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் கார்பனை வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரெஷியஸ் எலமெண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.